எங்கள் அவ்வா செய்கிற இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்புக்கு நாங்கள் எல்லாருமே அடிக்ட்னு சொல்லலாம். நான் முட்டை பெருசாக சாப்பிடாம இருந்த டைமில் இந்த குழம்பு கொடுத்து தான் முட்டையே பழக்கணும். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு 3மே சேர்த்துக்கலாம். 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவு வதக்கிக்கோங்க. நீ அகைன் கடாயில் கொஞ்சமாக ஆயில், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீ குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த அளவு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு முட்டையாக உடச்சி உள்ளே சேர்த்திக்கலாம். இது கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் குக் ஆச்சுனாலே முட்டை சூப்பராக வெந்து வந்துடும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. ஃபைனலாக மல்லி இலை தூவி சுட சுட சாப்பாட்டில் இல்லைனா இட்லி கூட வச்சு சாப்பிடுங்க. அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய்.